வணக்கங்க. நான் திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு கை வரலைங்க, சோத்தாங்கை. அதனால நான் பெரியாஸ்பத்திரி திருப்பூரில் பார்த்துருந்தேன் 1 மாதம். அங்கே நல்லாவே ஒர்க் ஆகலை கை. சுத்தமாக ஒரு மூமெண்ட்டு கூட தெரியல. அப்புறம் நான் நேராக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தார் அன்றைக்கி பார்க்குறக்கு. என்ன கனகராஜ்னு கேட்டார். இந்த மாதிரிங்க கை வரலைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது நம்ம சாய் ஆயுர்வேதம் சித்த மருத்துவமனை இருக்குது கேரளாவில், அங்கே போய் பார்த்தோம்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாருங்க. சரி, என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டுங்க நான் இங்கே வந்து பார்த்ததுக்கு என்னோடய எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்ததுக்கு தலையில் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை நீங்கள் இருந்து குணப்படுத்திட்டு போகணும் அப்படின்னாங்க. சரிங்க, நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்ட்டு தான் வந்தது. இப்போ என்கிட்ட பணம் இருக்குது. ஒரு 3 நாள் பார்த்துட்டு மீண்டும் போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட. சரி இருங்க அப்படின்னாரு. 3 நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்ததுக்கு இங்கே இம்ப்ரூவ் ஆகிருக்குது 50%. இந்த கை ஃபஸ்ட்டு ஒரு கவரையே தொட முடியாது. இந்த மாதிரி கை நடுங்க. இப்படி நடுக்கிட்டு இருந்த கையை கரெக்டாக இப்போ எடுத்து இப்போ விரித்து இப்படி பிடிக்கிற அளவுக்கு அவர் என் கையை கொண்டு வந்திருக்காரு. கையில் சாப்பிட முடியாது. இப்போ எடுத்து நல்லா சாப்பிடலாங்க. இப்படி கீழே குமிஞ்சி எடுத்து சாப்பிடலாம். கை நல்லா பிணையலாம். ஃபஸ்ட்டில் பிணைய முடியாது. அப்படி நடுங்கு இப்படி கிடுக்குன்னு ஆடும். ஆனால் ஃபுல்லாக அந்த இது இல்லை. 3 நாளில் எனக்கு ஒரு 50% நல்லா இருக்குது. இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டு காட்டிட்டு போகிறேன். ஏன்னா கை நல்லா இருக்குது. இந்த கையும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒர்க்கு நல்லா ஆகுது. ஃபஸ்ட்டு வரும்போது இந்த கை இப்படி தான் லைட்டாக மடக்க முடியுது. ஆனால் இப்போ நல்லாவே மடக்க முடியுது. 3 நாள் ட்ரைனிங் கொடுத்தாரு. யோகா சொல்லி கொடுத்தாரு. ஆயில் மசாஜ் பண்ணார். எல்லாமே பண்ணி குத்தி சுடுதண்ணியில் எல்லாம் குளிக்க வச்சு நல்லா நீட்டாக எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு. நல்லா பண்ண முடியல. அவர் சொன்ன மாதிரி பண்ண முடியல. இந்த கை வந்ததுங்க. மற்றவங்க மாதிரிலாம் அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் பக்கத்திலே இருந்து இதை செய், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாத இதைங்களும் சொல்லித்தராரு. அப்போது ஒரு நாளைக்கு எனக்கு 2 டைம் பயிற்சி கொடுக்குறாரு, காலையிலையும் மாலையிலையும். அதே மாதிரி இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்குன்னா ரூம் இருக்குது, உணவு தராங்க. இங்கே தங்கி இங்கே ரெடி பண்ணி நம்ம இருக்கலாம். இதை எந்த இடம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொடியாட்டம் முக்கம் கோழிக்கோடு ஆயுர்வேதிக் சித்த சாபி மருத்துவமனை. இவரை நீங்கள் எல்லா மருத்துவமனைக்கு இவரை நீங்கள் ஆலோசனை பண்ணலாம். ஜவ்வு விட்டது, கை ஒடிஞ்சது, எலும்பு, அப்புறம் ஷோல்டர் சுளுக்கு எல்லாமே இவர் நல்லா பார்க்குறாரு ட்ரீட்மெண்ட்டு. 3 நாளாக நான் இங்கே பார்த்துட்டு இருக்கிற ஒரு 30 பேருக்கு பக்கம் ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. டெய்லி ஒரு 30 பேர் 40 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு பிறந்த குழந்தைக்கு கை உடஞ்சிருச்சு. அந்த கையை அப்படியே அழுங்காப்படி கட்டி அதை நீவி எடுத்து விட்டார். அந்த குழந்தைக்கு வலி தெரியாத அளவுக்கு அதை நீவி நல்லா பொறுமையாக செஞ்சு கட்டி விட்டாருங்க. அதனால் நீங்கள் பார்க்குறீங்க ஜவ்வு வீக்கம், அப்புறம் ஜவ்வு விட்டுருச்சு, அப்புறம் கை வலி, இந்த நரம்பு சுருக்குனது, இது பூராமே நல்லா பார்க்குறாரு. இங்கே கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா?